இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியப்பா, ரிப்பன் கட் பண்ணி நாட்டிய பள்ளியை தொடங்கி வைங்க. இங்க எல்லாரும் இருக்கும், ஆனா ஜானகியை மட்டும் காணோம். பெரியம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒரு வேலை கொடுத்திருக்கேன். இப்ப வந்துருவாங்க. நீங்க கட் பண்ணுங்க பெரியப்பா. அப்படி என்ன வேலை கொடுத்திருக்க? பெரியம்மா வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி சரி, வா. பொண்டாட்டிய காணோன்னு எப்படி தவிக்கிறாரு பாத்தீங்களா? புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும். அவங்கள பிரிச்சு பிரிவோட வேதனை என்னன்னு காட்டு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க பெரியப்பா. வாங்க. என்ன ரகுராம், அழையாத விருந்தாளியா நமக்கு வேண்டாதவங்களாம் வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? அருந்ததியும் நாட்டிய பள்ளி தானே வச்சிருக்கா. நீங்க எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறீங்கன்னு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டா. அவ கூப்பிட்டதால நான் வந்தேன். என் பேச்ச மீறி டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சீங்க. எனக்கு தெரியும், ஏன் அளவுக்கு பரதம் ஆட இந்த மாவட்டத்திலேயே ஆள் கிடையாது. இப்ப நான் அடவு ஆடி காட்டுறேன். ஏன் அளவுக்கு நீ ஆடுறியான்னு நானும் பாக்குறேன். அப்படி நீ ஆடிட்டா இந்த டான்ஸ் ஸ்கூல்ல நீ நடத்திக்கன்னு நானே உன்னை வாழ்த்திட்டு போறேன். என்ன மாதிரி நீ ஆடி காட்டு பாப்போம். எங்க ஆடி காட்டு பாக்கலாம். ஆட போறது நான் இல்ல, புது டீச்சர். குழந்தைங்களுக்கு அடவு சொல்லி கொடுத்து இந்த வகுப்பை நான் தொடங்கி வைக்கணும்னு மாயா ஆசைப்பட்டா. அவ கேட்டதால நானும் ஒத்துக்கிட்டேன். குழந்தைங்களா, ஆரம்பிக்கலாமா? ஜானகி, என்னங்க என்ன நடக்குதுங்க? இல்லங்க,
மாயா கேட்டுக்கிட்டதுக்காக தான். மாயா கேட்டதுனாலயா? அவ சொன்னா போதுமா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? பெரியப்பா, பெரியம்மாவுக்கு பரதம் தெரியும். அத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு நான் தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு பெரியப்பா? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு பெரியவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? நான் குடும்பத்தை கட்டி காக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஆளாளுக்கு தள்ளி போகணும்னு கட்டுன பொண்டாட்டிய நினைச்சானா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெரியப்பா என்னங்க பெரியப்பா, நில்லுங்க பெரியப்பா, அவசரப்படாதீங்க பெரியப்பா. விடு மாமா. ரகு, என்னங்க மாயாவோட டான்ஸ் கிளாஸ மூடணும், அங்க புகுந்து கலாட்டா பண்ணணும், அது இதுன்னு பெருசா பிளான் பண்ணோம். ஆனா நம்ம போனதுக்கு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல? ரகுராம் அவ்வளவு சுலபத்துல தான் பொண்டாட்டி கூட சண்டை போட மாட்டான். அப்படி சண்டை போட்டா அது பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து விட்டுரும். ரகுராம் வீட்ல பெரிய ரகலையே நடக்கும்னு நினைக்கிறேன். நெருப்ப நம்ம பத்த வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது தானாவே பத்திக்குச்சு. இனி அந்த வீடு பத்தி எரியறத நம்ம நின்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். பெரியம்மா, எல்லாரும் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? பெரியப்பா எங்க? இன்னும் ரூம்ல தான் இருக்காரு மாயா. வந்ததுல இருந்து கதவை சாத்திட்டு ரூம்லயே தான் இருக்காரு. நாங்களும் கதவை தட்டி பார்த்துட்டோம், ஆனா அவரை திறக்கவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு இன்னும் கோபம் குறையல போல இருக்கு. நான் கூப்பிட்டு பார்த்தேம்மா, வரமாட்டேங்கிறான். அப்படியா? சரி, நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். பெரியப்பா, நாங்க உங்ககிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும். உங்களுக்கு ஓகேவான ஒரு வார்த்தை கேட்காம பெரியம்மாவை ஆடுங்கன்னு சொன்னது தப்புதான். என்னோட கட்டாயத்துக்காகவும் புதுசா சேர்ந்திருக்கிற அந்த குழந்தைங்களுக்காகவும் தான் பெரியம்மா பரதம் ஆடினாங்க. ப்ளீஸ் பெரியப்பா, பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்ல. பெரியம்மாவை கோச்சுக்காதீங்க. நீ சொன்னா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்குவாளா?